நம்முடைய தேசத்தில் இருக்கிற யுத்தங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வருவாராக. ஸோ சுவிட்சர்லாண்டு அந்த மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிற நெதர்லாண்ட் அந்த மாதிரி ஏரியாவுக்குள்ள அவங்களுடைய கவர்மெண்ட் கொஞ்சம் பொருட்களெல்லாம் வாங்கி வச்சுருங்க, மளிகை ஜாமான்களெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருங்க, தண்ணீரெல்லாம் கொஞ்சம் சப்ளை பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க, ஒருவேளை லாக்டவுன் மாதிரி வந்தாலும் வரலாம் அப்படின்னு ஒரு சின்ன அறிவிப்பு அந்த மாதிரி கொடுத்ததாக அங்கே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் சொன்னாங்க. அதனால் இனி அடுத்து என்ன லெவலில் அப்படி போகும் அப்படின்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் தேசமெல்லாம் ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நம்முடைய சொந்தங்கள், நண்பர்கள், ஆன்லைன் பிலீவர்ஸ் நிறைய பேர் பல நாடுகளிலே இருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிறார்கள். உங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை பத்திரமா ஆண்டவர் பாதுகாப்பார். உங்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஒரு சில சாட்சிகளை வாசிக்கிறேன். அப்பொழுது ஜாமக்காரன் ஜெபம் ஜெபிக்கிறவர்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆன்லைனில் இருந்து ஜாமக்காரன் ஜெபம் ஜெபிக்கிறவர்களுக்கு பாஸ்டர் பென்ஸ் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். அந்த சேனலில் எல்லா நிகழ்ச்சிகளையும் அதில் அவங்க போட்டுருவாங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஜெப குறிப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பெயர் மேரி. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 100 நாள் ஜெபத்திலே நான் தவறாமல் கலந்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தார். ஆன்லைனிலே ஏற்கனவே நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று பாஸ்டர் மூலமாக தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். மீண்டும் 18வது நாள் அதே வார்த்தையை கொடுத்து உறுதிப்படுத்தினார். அதன்படி 22ஆம் நாள் 12 வருடமாக சிறைப்பட்ட ஒரு பொருளை தேவன் எதிர்பாராத விதமாய் மீட்கும்படி, திரும்ப கிடைக்கும்படி ஒரு பெரிய அற்புதம் செய்தார். மேலும் டிசம்பர் மாதம் முடிவதற்குள் இழந்த சகலத்தையும் திருப்பி கொள்ள தேவன் உதவி செய்தார். மேலும் ஒரு இடம் விற்காமல் பல வருடங்களாக தடைபட்டு கொண்டிருந்தது. சரியா 95வது நாள் அந்த இடம் ஒரு நல்ல விலைக்கு விற்கும்படி தேவன் உதவி செய்தார். இந்த 100 நாட்களிலே பல அற்புதங்களை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நல்ல கரங்களை தட்டி 2 நோட்டு ஏற்றுங்க. ஆமே, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பெயர் பெல்சியா ஜாஸ்மின். என்னுடைய கணவர் டேனியல். எங்களுக்கு திருமணமாகி 1.5 வருடம் கடந்து 1.5 வருடமாக நம்முடைய கம்ஃபர்ட் திருச்சபைக்கு ஆராதனையிலே கலந்து கொள்கிறோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்தோம். பாஸ்டர் அவர்களிடத்திலையும் கூறி நாங்கள் ஜெபித்து கொண்டோம். அப்பொழுது பாஸ்டர் அவர்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், கர்த்தர் ஏற்ற நேரத்திலே நன்மையானதை தருவார் என்று ஜெபித்தார்கள். அதன் பிறகு நமது சபையில் நடைபெற்ற 100 நாள் ஜெபத்திலே நானும் என் கணவரும் ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு ஒரு பொருத்தனையோடு ஜெபித்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கடைசி நாள் ஜெபத்திலையும் கலந்து கொண்டு ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபித்தோம். கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற ஞாயிறு ஆராதனையிலே பாஸ்டர் அவர்கள் சாட்சியை வாசிக்கும் போது ஒரு சகோதரிக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லும்போது, இதே போல கற்பத்தின் கனிக்காய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யும்படி ஜெபித்தார்கள். நீங்கள் ஆண்டவரிடம் கேளுங்கள், கர்த்தரை நம்புங்கள் என்று சொன்னார்கள். என்னை நம்புங்க ஆண்டவரே, ஒரு குழந்தையை உம்முடைய சித்தத்தின்படி பெற்றெடுக்க வளர்க்க என்னை நம்புங்கன்னு சொல்லி ஜெபித்தார்கள். நாங்களும் அப்படியே ஜெபித்தோம். கர்த்தர் அதிசயமாய் அந்த மாதம் இந்த 100 நாள் ஜெபம் முடிந்த ஒரு மாதம் 23ஆம் தேதி அன்று நான் கருத்தரிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இப்பொழுது 3 மாதமாக குழந்தையை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அற்புதம் செய்த தேவனுக்கு ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் நாகராஜ். என் மனைவி பெயர் சித்ரா. 2 பிள்ளைகள் எங்களுக்கு உள்ளன. விழுப்புரம் பகுதியிலே வசித்து வருகிறோம். என் மனைவி ரட்சிக்கப்பட்டவர். திருமணத்திற்கு பிறகு நானும் அவ்வப்போது ஜெபம் செய்வேன்.
நான் ஒரு லாரி டிரைவர். கடந்த 100 நாட்கள் நீங்கள் நடத்தின ஜெபத்தை ஆன்லைனிலே நான் வண்டி ஓட்டிக்கொண்டே அதை கேட்டுக்கொண்டிருப்பேன். எனக்கு பல ஆண்டுகளாக பைல்ஸ் வியாதி, மூல வியாதி இருந்தது. இதனால் நான் மிகவும் அவதிப்பட்டேன். அந்த 100 நாள் ஜபத்தை ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே, இந்த 100 நாள் ஜபம் முடிவதற்குள் என் மூல வியாதி என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தேன். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், டாக்டர்கள் அந்த வியாதிக்கு ஆபரேஷன் செய்யாமல் சரியாகாது என்று சொன்னார்கள். நான் செய்து கொண்டிருக்கிற வேலையும் ரொம்ப கடினமான வேலை. இந்த வியாதிக்கும் அந்த வேலைக்கும் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளாது. ஆனால் இந்த 100 நாள் ஜெபத்திலே கர்த்தர் எந்த ஆபரேஷனும் இல்லாமல் ஜெபம் முடிவதற்குள் எனக்கு பரிபூரணமான சுகத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் எழுப்பின சாட்சிகளுக்காக நல்ல கரங்களை தட்டி, அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நிச்சயமாய் நடக்க போகிறது. கர்த்தர் எல்லாரையும் சாட்சியாய் நிறுத்துவாராக. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அற்புதம் நடக்க போகிறது. திருமண தடைகள் மாற போகிறது. கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போறார். சமாதானத்தை கர்த்தர் நதியை போல கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமேன். இன்று விசேஷமாக இன்று மாலையிலே 5 மணியிலிருந்து நம்முடைய தென்கரையில் இருக்கிற வின்சர் கார்டனில் வைத்து வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவர்களுக்காக ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அப்படின்னா அடுத்த லெவல் போக விரும்பப்படுறவங்களுக்காக இந்த ஜெபம் துவங்கப்பட்டது. ஆண்டவருடைய கிருபையினால் முதல் மாசத்தினுடைய ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமாக நடந்துருச்சு. அதனால யாரெல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ, எந்தெந்த வாலிப பிள்ளைகள் அப்படிதான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே இந்த ஜெபத்தில் தயவாய் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த ஃபெலோஷிப்பின் மூலமாய் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போறாரு. உங்களை உங்க கையை கீழே அல்ல, உங்க கையை கத்தர் மேல கத்தர் வைத்து கொடுக்கிற கையாய் கத்தர் ஆசீர்வதிக்க போறாரு. ஒன்று நினைச்சுக்குங்க, நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதை தான் கத்தர் செய்ய வல்லவர். நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எதை ஆசைப்பட்டு நீங்க எதை விரும்புகிறீர்களோ, நீங்க நன்மையை விரும்பினீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். அதனால நீங்க எப்படி ஆண்டவரை பார்க்குறீங்களோ அப்படி அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நோயாளியா கண்ணு தெரியாதவங்க என் கண்களை தெளிவாக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. கால் முடியாதவங்க என் காலை சரி பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர், அந்த ஊழியர் ரொம்ப அதிகமாக என்ன பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னா, இந்த கிரேஸ் டீச்சிங் அதிகமாக பிரசங்கம் பண்ணுவார். கிரேஸ் டீச்சிங் அப்படின்றது 2 விதமான கிரேஸ் இருக்கு. ஒன்று கிருபை உபதேசிக்கிறவர்கள், இன்னொன்று ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஹைப்பர் கிரேஸ் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாமே கிருபை தான் அப்படின்னு சொல்றது தான் ஹைப்பர் கிரேஸ். ஆனால் ஒரு சரியான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, பேலன்ஸ். அப்படின்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அடுத்து ஒரு புறாக்களை போல கபடற்றவர்களாக இருந்தாலும் பாம்புகளை போல வினா உள்ளவர்கள். அப்படின்னா வேத புத்தகம் அப்படின்னு சொல்லுகிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்படின்னா நம்முடைய லைஃப் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆசீர்வாதம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லல, பாடுகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு 2 வாழ்க்கையும் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா பேலன்ஸ்டு. அப்போ அவர் அதிகமா அவருடைய திருச்சபையில இந்த பிளஸிங் ஆசீர்வாதத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்றாரு. அப்போ ஒரு போதகருக்கு ரொம்ப அவர் மேல பயங்கரமான வருத்தம், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அவரை கூப்பிட்டு, இல்லை நீ உங்கள் அப்பா ஒரு நல்ல ஊழியக்காரர், எனக்கு தெரியும். உங்கள் அப்பா ஒரு பெரிய பிரசங்கியார், எத்தனையோ ஜனங்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறாரு. நீங்கள் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறீங்க, உங்கள் மேலே எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு அன்பு இருக்குது. ஆனால் உங்கள் செய்தியை நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் ஓயாமல் எப்போ பார்த்தாலுமே உங்கள் ஜனங்களுக்கு வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுறீங்க. உன்னை ஆண்டவர் நல்லா வைப்பார், உன்னை உயர்த்துவார், நீ நல்லா வரணும், இப்படின்னே பிரசங்கம் பண்ணுறீங்க. இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? இது உங்களுக்கு ஒரு துருபதேசம் மாதிரி தெரியலையா
அப்படின்னு ஒரு மூத்த ஊழியர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த ஊழியர் ஒரு நிமிஷம் யோசிச்சு, ஐயா இல்லை, நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன், நான் உங்களை கனம் பண்ணுறேன், நான் எவ்வளோ மதிக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் சமீபத்தில் இப்போ 2-3 மாதத்திற்கு முன்னாடி நான் அமெரிக்கா தேசத்தில் வந்து ஒரு சர்ச்சில் என்னை வந்து செய்தி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாங்க. அப்போ நான் அந்த இடத்துல செய்தி கொடுத்தேன். அந்த இடத்துல அந்த திருச்சபையில் நான் செய்தி கொடுக்கும்போது என்ன செய்தியை கொடுத்தேன்னா, நான் ரொம்ப கடினமாக தான் அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டு போய் நான் பிரசங்கம் பண்ணேன். நீங்கள் இப்படி இருக்காதீங்க, இது உங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும், ஆண்டவர் உங்களிடத்துல இதெல்லாம் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு நான் ரொம்ப கண்டிச்சு நான் உணர்த்தினேன். ஜோம் பண்ணிட்டு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு அந்த சத்தியம் தேவைப்படுது, இந்த ஜனங்களுக்கு இந்த சத்தியம் தேவைப்படுது. என்னுடைய ஜனங்கள் இப்போ வறுமையினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 10 ரூபாய் எடுக்கிறதே பிரச்சனையா இருக்குது. அவங்க வீட்டில் இருக்கிற சண்டைக்கு காரணம் பணம் இல்லை, அவங்க டெய்லி வந்து சமாதான குறைவுக்கு காரணம் அவங்களுக்கு பணம் இல்லை. போதுமான வருமானம் இல்லாததுனால நிறைய குழப்பங்கள் அவங்களுக்கு வருது. அதனால ஆண்டவர் வந்து என்ன நடத்துறாரு, இந்த ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை நீ சொல்லு அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்தாராம். அந்த ஃபாரின்ல பிரசங்கம் பண்ணும்போது அந்த ஜனங்களுக்கு பிளஸ்ஸிங் தேவையில்லை. அவங்க பெரிய காஸ்ட்லியான கார்ல தான் வந்து வெளியே நின்று இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற சர்ச்சில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது. அவங்களுக்கு இப்ப என்ன தேவைன்னா பணம் தேவையில்லை, அவங்களுக்கு பரிசுத்தம் தான் தேவை. ஆனா இவங்களுக்கு என்ன தேவைன்னா பரிசுத்தம் தேவை. ஆனா ரொம்ப முக்கியமா அவங்களுக்கு இப்ப என்ன நீடா இருக்குன்னா இந்த பணம் அவங்களுக்கு தேவையா இருக்குது அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்தாராம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன தேவையோ அதை கொடுக்கிறவர் தான் என் கர்த்தர். ஆமென். தேவாலயத்தில் போய் சாட்டை எடுத்து கோவப்பட்டார். ஆனா அதே நேரத்தில் வந்து விபச்சாரியான ஸ்திரீனிடத்துல நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு கர்த்தர் சொன்னார். அதனால இந்த சத்தியத்தை குறித்து ஒரு தெளிவான ஒரு அறிவை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவார். அதனால நீங்க விரும்பினீங்கன்னா ஆண்டவர் அந்த உயர்வை கொடுக்க கர்த்தர் வல்லவர். ஸோ அந்த இன்னைக்கு மாலையில் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை நடத்துவார். விசேஷமாக வருகிற 17ஆம் தேதி, அதாவது வருகிற செவ்வாய்க்கிழமை நம்முடைய திருச்சபையில் வந்து 13 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளை வைத்திருக்கிற அம்மா அப்பாவுக்கு ஒரு பெற்றோர்கள் கூடுக வச்சிருக்கிறோம். அப்படின்னா இந்த 13 வயசுக்கு மேலே தான் பிள்ளைகளை வளர்த்துறது ரொம்ப கடினமாக இருக்குது. 13 வயசுக்கு மேலே பிள்ளைங்க கீழ்ப்படுகிறது இல்லை. 13 வயசுக்கு மேலே தான் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய காரியத்தில் ஐடியாஸ் இல்லாமல் டக்குன்னு போய் பாவத்தில் விழுந்துறாங்க. இந்த 13 வயதிலிருந்து 20 வயதுக்குள்ள உங்க வாலிப பிள்ளைகளை ஒரு நல்ல மெச்சூர்டுக்குள்ள அழகா வளர்த்துட்டீங்கன்னா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஞானமா நடப்பாங்க. அவ்வளோ சீக்கிரமா வந்து போதை பொருட்களுக்கு அசுத்தத்திற்கு அவங்க வந்து அடிபணிய மாட்டாங்க. அதனால அந்த 13 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இப்போ வந்து எல்லா இடங்களிலையும் இந்த 40 days போயிட்டு இருக்குது. லென்த் டேஸ் அப்படின்னு ஒரு 40 days. நம்ம சர்ச்சிலையும் ஒரு 30 நாட்கள் ஜெபத்தை நியமிச்சிருக்கிறோம். ஸோ கடைசி ஒரு வீக் அந்த ஹோலி வீக்கா இருக்கிறதுனால அதனுடைய திங்கள் செவ்வாய் புதன் 30, 31, 1 ஆகிய 3 நாட்களும் நம்முடைய திருச்சபையில வந்து முழங்கால் யுத்த ஜெபம் மாலையிலே சரியாக 7 மணிக்கு அந்த ஜெபம் ஆரம்பிக்கும். அதனால அந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லா நடக்கிற பிரேயர்ல நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அது முடிச்ச உடனே வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து குட் ஃப்ரைடே சர்வீஸ், அது வந்து சரியா காலையில 6 மணிக்கு வச்சிருக்கிறோம். ஏன்னா கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. அதனால 10 மணிக்கு தான் ஃபாஸ்டிங் பிரேயர் வைப்போம். ஆனா நிறைய பேர் வர்றதுனால நாங்க வந்து அதை 6 o'clock மாத்தி இருக்கிறோம். குட் ஃப்ரைடே சர்வீஸ் 6 மணிக்கு ஒரே ஆராதனையாய் நடைபெறும். அது முடிஞ்ச உடனே ஈஸ்டர் அப்படின்னா உயிர்த்தெழுந்த திருநாள் ஆராதனை வந்து நமக்கு சண்டே சர்வீஸ் மாதிரியே நடக்கும். ஏன்னா அந்த க்ரௌடு பத்தாததுனால 2 சர்வீஸாவே அதை மாற்றி இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு பெரிய இடம், ஏதாவது ஒரு 3000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு இடம் கிடைச்சா ஒரே சர்வீஸாக வைக்கலாம்னு நினைச்சோம். சரி, இந்த டைம் அது பாசிபிளாக அமையல. அதனால ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற நாட்கள் அதில் செய்யலாம். அதனால இந்த இயர் 2 சர்வீஸ் நடக்குது. சரியா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காலையில் 6 மணிக்கு, அன்னைக்கு திருவிருந்து இருக்கிறதுனால 2வது ஆராதனை 9 மணிக்கு. அதனால அதில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தகப்பன்மாருக்கும் பிரதர்ஸ் எல்லாருக்கும் இந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி உங்களோட கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, நேரம் செலவு பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன். அதனால எல்லா தகப்பன்மாரும் வால்பாறையில் நடக்கிற அந்த ஆண்கள் கூடுகையில் உங்களை கலந்து கொள்வதற்கு நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த அறிவிப்பு வருகிற மே மாதம் நமக்கு சிறுவர்கள் கொண்டாட்டம் மே மாதம் 4th ஆரம்பிக்குது. 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சிறுவர்கள் கொண்டாட்டம். இந்த பக்கத்தில் 12 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கு சர்ச்சில் சிறுவர்கள் கொண்டாட்டம் நடக்கும்போது அங்கே பின்னாடி இருக்கிற அந்த வீட்டில் வச்சு, அது ஒரு பெரிய ஹால் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு ஹால் இருக்குது. ஸோ அந்த ஹாலில் வச்சு டீன்ஸ் பிள்ளைகளுக்கு தனியாக நம்ம 1 வீக் ஃபுல்லாக ஒரு கேம்ப் மாதிரி ஒன்று வைக்க போகிறோம், செமினார் மாதிரி. அதனால் 13 வயதுக்கு மேல் இருக்கிற பிள்ளைகள் அந்த மே மாதம் 4லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய கிளாஸ். கடைசி ஒரு 2 days மட்டும் உங்களுக்கு ஃபுல் டே உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து உங்களை வழி நடத்துறதுக்கு விரும்புகிறோம். அதனால் இந்த சிறுவர்கள் கொண்டாட்டத்தில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வரணும். கிட்டத்தட்ட 150 டீச்சர்ஸ் தேவை, ஒரு 50 வாலண்டியர்ஸ் தேவை. அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்க. டெய்லி பிள்ளைகளுக்கு அந்த ஸ்நாக்ஸு கிஃப்ட் இதெல்லாம் கொடுக்குறோம். அதனால் வருஷா வருஷம் நிறைய பேர் அதில் கலந்து கொள்வீர்கள். இந்த வருஷமும் அந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த விபிஎஸ்க்கு சிறுவர்கள் கொண்டாட்டத்திற்கு நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 வீக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல லீவு போட்டு இந்த ஊழியத்தை செய்யுங்க. இந்த சிறுவர்கள் கொண்டாட்டம் ஊழியத்தின் மூலமாய் நம்முடைய திருச்சபையிலையும் கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தில் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பேருடைய ரட்சிப்பு நடந்திருக்கிறது. அதனால் இந்த ஊழியத்தை எல்லாம் செய்ய ஆண்டவர் பலன் தருவாராக. எல்லாரும் கரங்களை கோர்த்து பிடித்து சொல்லப்பட்ட அத்தனை கூட்டத்தையும் கர்த்தர் கரத்திலே எடுக்கும்படியாய், இந்த கூட்டத்தின் மூலமாய் பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்கும்படியாய், கர்த்தர் நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் தரும்படியாய், இயற்கை சூழ்நிலைகளை ஆண்டவர் சாதகமாய் மாற்றும்படியாய் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் எல்லாம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த கூட்டம் முடியும் போது அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த கூட்டத்தின் மூலமாய் என்ன நோக்கத்திற்காக இது வைக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. பரலோக ராஜ்யத்திற்கு ஆள் சேர்க்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. எங்களுடைய பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வருவதாக, எங்களுடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. இன்னும் எத்தனையோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்குதே இயேசுவே. உம்முடைய வருகையை நீங்கள் தள்ளி போட்டு அப்பா ரட்சிக்காத ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தி அவர்களையும் உங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுவீராகப்பா. உங்க திருக்கரம் தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் வழி நடத்துவார். ஆண்டவருடைய பெரிய தயவிலே கடந்த நாட்களிலே நடந்த இந்த மெம்பர்ஷிப் கூட்டத்தில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 260 பேர் பக்கத்தில் நியூ மெம்பர்ஷிப்பாக மாறி இருக்கிறாங்க. 260 பேர், அது ஒரு பெரிய க்ரௌடு தான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால புதிதாய் வந்திருக்கிற உங்களை நாங்கள் வாழ்த்துறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் வேறு எந்த ஆவிக்குரிய திருச்சபைக்கும் போகாதிருந்தால் எங்களுடைய திருச்சபைக்கு வருவதற்கு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். திருச்சபையில் உள்ள கூட்டங்களிலே கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை மகிமையாய் கர்த்தர் நடத்துவாராக. ஆமேன். நேரடியாக நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். வேதத்தை எல்லாரும் திறந்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை
சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அப்படின்னா, ஒரு ஒன்றுக்கும் ஆகாத ஒரு மனுஷனை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனை, புழுதியை போல இருக்கிற ஒரு மனுஷனை, சிறியவனாய் இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எடுத்து, குப்பையில இருந்து எடுத்து அவர்களை எங்க உயர்த்துகிறார் அப்படின்னு சொன்னா, ராஜாவுக்கு முன்பாக உட்கார வைக்கிற அளவிற்கு என் தேவன் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற பலர், ஒருவேளை நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், உங்க குடும்பத்தில் நீங்க சின்னவங்களா இருக்கலாம், உங்க ஃபேமிலியில எல்லா ஃபேமிலியில பார்க்கலாம் உங்க ஃபேமிலி ரொம்ப சின்னதாய் எதுலையுமே ஆசீர்வதிக்கப்படாம ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் புழுதியை போல ஒருவேளை இருக்கலாம். இந்த புழுதி அப்படின்றது எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒண்ணுதான் இந்த புழுதி. பொதுவாக ஒரு வீடு கூட்டுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான குப்பைகளை பிரிப்பாங்க. அப்படின்னா அந்த குப்பையில எல்லாமே கெட்ட குப்பைன்னு சொல்ல முடியாது. நம்ம குப்பை தொட்டியில கொண்டு போய் குப்பையை போடும்போது அந்த குப்பை தொட்டிக்கு முன்னாடி நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. எதுக்கு நின்றுட்டு இருப்பாங்கன்னா, அங்க இருக்கிற பேப்பர்ஸை எடுப்பாங்க, அங்க இருக்கிற நிறைய அட்டை துண்டுகளை எடுப்பாங்க, அங்க இருக்கிற நிறைய சில பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் எடுப்பாங்க. ஆனா நமக்கு அது குப்பையை தான் தெரியுது, நமக்கு அது பிரயோஜனம் இல்லாததான் தெரியுது. ஆனா அங்க இருக்கிற ஒரு நபருக்கு அந்த பிளாஸ்டிக்ல ₹1 கிடைக்கும், அந்த பேப்பர்ல ஒரு 25 காசு கிடைக்கும். அது அந்த மனுஷனுக்கு பயன்படுகிறதுனால அந்த இடத்துல நின்று அந்த குப்பையை அவங்க கலெக்ட் பண்றாங்க. ஆனா இந்த குப்பையை நம்ம கூட்டும் போது, இந்த மாதிரி கொற்ற குப்பையை எடுக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும், இந்த கடைசியில வரும் பாருங்க அந்த தூசி, அப்படின்னா அடியில கிடக்கும், அது காத்தடிச்சா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அந்த தூசியை உலகத்திலே இருக்கிற யாருக்குமே அது பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை அந்த குப்பையில இருக்கிற அந்த பேப்பரை பொறுக்கிற ஒரு மனுஷனிடத்துல இந்த மாதிரி தூசி கொஞ்சம் இருக்குன்னு சொன்னா, அந்த தூசியை என்ன வேணும்? சோ அந்த மனிதனால கூட பயன்படுத்த முடியாத ஒன்றுதான் தூசி. ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, புழுதியை போல இருக்கிற உங்க பிள்ளைய கர்த்தர் கையில எடுப்பார், உங்க குடும்பத்தை கர்த்தர் கையில எடுப்பார். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த குடும்பத்தை கர்த்தர் கையில எடுப்பார். ஒருவேளை நீங்கள் புழுதியை போல உங்களை நினைக்கலாம், நான் யாருக்கும் பயன் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் ஒரு நாள் சீக்கிரமாய் உங்களை பிரபுக்களோட உட்கார வைக்க போகிறார். சிங்காசனத்துல ஆண்டவர் சுதந்தரிக்க பண்ண போகிறார். இந்த நிலைமையை ஆண்டவர் சீக்கிரமாய் மாற்ற போகிறார். இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் உங்களுக்கு மாற போகிறது. இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை எடுத்து உயர்ந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார். ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும், ஆனால் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ள கர்த்தர் சிலரை புழுதியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். அவமதிக்கப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். வேண்டாத அந்த இடத்திலிருந்து கர்த்தர் ஒருவரே கரத்திலே எடுத்து அவர் உபயோகமுள்ள பாத்திரமாய், ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சார் அப்படின்னா, மண்ணினால ஆண்டவர் படைச்சார். அப்படின்னா இந்த மண்ணை ரொம்ப ஜலிச்சா அந்த மண் என்ன ஆகும் அப்படின்னா, அது புழுதியை போல ஆகும். ஆனா அந்த புழுதிய ஆண்டவர் கரத்திலே எடுத்து அவருடைய கரத்திலே மனிதனாக டிசைன் பண்ணி எவ்வளவு அழகா நம்மளை படைச்சிருக்கிறாரு. அப்போ இந்த தூசிய உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனிடத்துல கையில கொடுத்தாலும் இன்னொரு பொருளை அதுல அவன் ஆயத்தம் பண்ண முடியாது. ஆனா நம்முடைய தேவன் நம்மை தங்கத்தை எடுத்து கத்த நம்மளை வரைஞ்சுக்கல்ல, இல்ல அப்படின்னா வெள்ளியை எடுத்து ஆண்டவர் நம்மளை வரைஞ்சுக்கல்ல, இல்ல இரும்பை எடுத்து ஆண்டவர் நம்மளை வரைஞ்சுக்கல்ல. ஆண்டவர் நம்மை வனைந்து கொள்வதற்கு, மனுஷனை உண்டாக்குறதற்கு சாதாரணமான புழுதிய கையில எடுத்து இவ்வளவு அழகா கத்தர் டிசைன் பண்ணி இருக்கிறாரு.
இத்தனை பார்ட்ஸை நம்முடைய சரீரத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இவ்வளவு பண்ணின தேவனுக்கு உங்களை இந்த இடத்திலிருந்து, இந்த புழுதியிலிருந்து ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். பிரதர், நீங்க தற்கொலை பண்ண வேண்டியது இல்லை. சிஸ்டர், நீங்க தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் முடிஞ்சிட்டேன், நான் எல்லாம் ரொம்ப லீஸ்டா நான் போயிட்டேன், இதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க இருக்கிற எவ்வளவு மோசமான ஒரு இடத்துல நீங்க இருந்தாலும் மகனே, அந்த இடத்திலிருந்து உன்னை கொண்டு வருவதற்கு கர்த்தரால முடியும். இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி என்ன கர்த்தர் கொண்டு வருவார்? எப்படி இந்த இடத்திலிருந்து என்ன கொண்டு வர முடியும்? இல்ல, நான் செத்து போகிறதாதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க மரிச்சு போனா அந்த பிரச்சனை முடிய போறதில்ல. நீ வாழ்ந்திருந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து பலருக்கு சாட்சியாய் நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நிறுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இதோ வெகு சீக்கிரத்திலே எளிய குடும்பங்கள் ராஜாக்களாய் மாற போகிறார்கள். எளிய குடும்பங்களிலிருந்து பிரபுக்கள் எழும்ப போகிறார்கள். உங்க குடும்பத்தில் இருந்து ராஜாக்கள் எழும்ப போகிறார்கள். உங்க குடும்பங்களில் இருந்து சிங்காசனத்திலே உட்காரக்கூடிய தலைவர்கள், தலைவிகள் உட்கார போகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் வெகு சீக்கிரத்திலே எழும்பி சிங்காசனத்தில் நம்புறவர்களுக்கு அப்படியே நடக்கட்டும், ஆமோதிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கட்டும். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். Thank you Jesus. கர்த்தர் புழுதியிலிருந்து நம்மை உயர்த்துகிற தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை, இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், இது யாருடைய வார்த்தை அப்படின்னு சொன்னா அன்னாளுடைய வார்த்தை. அப்படின்னா சாமுவேல் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பெற்றெடுத்த ஒரு அன்னாளுடைய வார்த்தை. அன்னாளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்றதை விட அன்னாளுடைய பாட்டு அப்படின்னு அர்த்தம். சோ இன்றைக்கு இந்த அன்னாளுடைய 3 விதமான பாடல்கள், அப்படி இல்லைன்னா அவங்க பாட்டுல இருக்கிற ஒரு 3 வரிகளை குறித்து இன்னைக்கு உங்களோடு பிரசங்கம் பண்ண போறேன். இந்த அன்னாள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாள். அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுக்கிறாரு. இப்போ அந்த வார்த்தை வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பாட்டு பாடுறாங்க. பொதுவாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் இந்த சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு சாதகமா அமையும் போது நிறைய பாட்டு பாடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவர்கள் செங்கடலை கடக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, அந்த செங்கடலுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே அவங்கள அறியாமலே ஒரு பாட்டு வருது. சந்தோஷப்பட்ட உடனே ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டை சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அப்போ அந்த ஜனங்கள் அவங்க ஒரு பாட்டை எழுதி பாடி அந்த பாட்டுக்கு ராகம் போட்டு அப்படியே எல்லாரும் பாடிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பாடல் எழுதுகிறது அப்படின்றது ஒரு பெரிய அபிஷேகம். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு பாடல்களை ஆண்டவர் தருவார், நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் தருவார். நீங்க அந்த பாடலை பர்சனலா நீங்க பாடுவீங்க. அந்த பாடல்கள் நிறைய பேருடைய ஜெப பாடல்களாய் மாறும். நிறைய பேரை ஆண்டவருடைய பக்கமாய் இழுப்பதற்கு உங்களுடைய பாடல்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அந்த பாடல்கள் மூலமாய் ஆண்டவருடைய நாம மகிமைப்பட போகிறது. உங்க பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி அவர்களை சுகப்படுத்த போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிலரை கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். வெகு சீக்கிரமா ஆண்டவர் உங்களுக்கு பாடல்களை தரப்போகிறார். அந்த பாடல்கள் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய போகிறது. அப்போ நீங்க அதற்காக எழுத ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு பாட்டை கொடுக்கும் போது அந்த பாடல்களை நீங்க ரிஜெக்ட் பண்ணாதீங்க. நீங்க ராகம் போடுங்க, நீங்க வார்த்தைகளை ஆண்டவரிடத்துல கேளுங்க, உங்களுடைய பர்சனலா நீங்க பாடுங்க. வெளியே போகும்போது நீங்க அந்த பாட்டை பாடுங்க. அந்த பாடல் அர்த்தம் உள்ளதா இருக்குமானால், அபிஷேகம் அதுல இருக்குமானால் நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாய் மாறும். இந்த ஊழியத்துல பாடல் ஊழியம் என்கிறது ஒரு பெரிய ஊழியம்.
அப்படின்னா சுவிசேஷ ஊழியத்தில் பலவிதமான ஊழியம் இருக்குது. எல்லா ஊழியத்திலையும் ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால இந்த பாடல் ஆண்டவர் கொடுக்கும்போது அதை தடை செய்யவே வேண்டாம். அப்போ இந்த அன்னாள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்த உடனே அவங்க ரொம்ப ஒரு பெரிய பாட்டை அவங்க எழுதுறாங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக இவர்களுடைய பாட்டில் இருக்கிற முதல் அர்த்தத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அன்னாளுடைய பாட்டினுடைய முதல் வரி என்ன வரி அப்படின்னு சொன்னா, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, இல்லைன்னா அப்பொழுது அன்னாள் பாட்டு பாடி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அப்போ முதலாவதாக இந்த அன்னாளுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அத்தனை நாட்களும் அந்த இருதயம் துக்கமுகமா இருக்குது. வெளியிலே அவருடைய கணவனார் சொல்றாங்க, 10 குமாரரை பார்க்கல, நான் உனக்கு பெரியவன் அல்லவா, உன்னை எதுல குறை வச்சேன், உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேனே, நீ துக்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம், நீ அடித்து புசி, உனக்கு முன்னாடி சாப்பாடு வச்சிருக்குது, ஏன் நீ துக்கப்படுற, உனக்கு முன்னாடி நல்ல துணிமணி இருக்குது, ஏன் நீ துக்கப்படுற, உனக்கு முன்னாடி அப்படியே உன்னை நேசிக்கிற ஒரு கணவனாகிய நான் இருக்கிறேன், நீ ஏன் துக்கப்படுற? ஆனா இத்தனை நாட்களும் இந்த அன்னாளுக்கு சுற்றி இருக்கிற எதுவுமே என்ன பண்ண முடியலன்னா, சந்தோஷத்தை கொடுக்கவே முடியல. வெளியே இருக்கிறவர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்குல்ல. ஆனா அன்னாளுடைய இருதயம் வருஷம் என்னமாகுதுன்னா, அந்த இருதயம் துக்கமாகவே இருக்குது, அந்த இருதயத்துல ஒரு சந்தோஷமே இல்லை. ஆனா இப்போ இந்த அன்னாள் ஒரு பாடலை பாடுகிறார்கள். எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, வார்த்தை மட்டும்தான் வந்திருக்குது, இந்த ஆலயத்திலிருந்து நான் இப்ப ஜெபம் பண்ணிட்டு நான் வெளியே வர்றேன், ஆனா நான் ஒரு பாட்டு பாடுறேன், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவது நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று செய்ய போறாரு. ஆண்டவர் இந்த பாடலின் மூலமாய் உங்களோட கர்த்தர் பேச போறாரு. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, இதுவரையிலையும் எல்லா சந்தோஷத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், நீங்க நிறைய சந்தோஷப்பட்டிருக்கலாம். கர்த்தர் எனக்கு கொடுக்காதது ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், எனக்கு ஆகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, எனக்கு நல்ல கார ஆண்டவர் தந்திருக்கிறாரு, எனக்கு குடியிருக்கிறதுக்கு வீட்டை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, நல்ல பிள்ளைகள், நல்ல கணவன், நல்ல மனைவி, எல்லாத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆனா என்னமோ தெரியல, என்னுடைய இருதயத்திற்குள்ள மட்டும் ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் பார்க்க முடியல, என்னுடைய இருதயம் மகிழ்ச்சி அடையல. நீங்க அப்படியே மனசார சந்தோஷப்பட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமாய் வாழ்ந்து பல வருடங்களாயிருக்கலாம், பல மாதங்களாயிருக்கலாம், அந்த முழுமையான ஒரு சந்தோஷம் எதுலையுமே உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். இப்பதான் பாஸ் நான் இந்த பொருளை வாங்கினேன், ஆனா அந்த வாங்கும் போது சந்தோஷம் இருந்துருச்சு, என்ன என் பிள்ளை குதிக்கிறா, என் பையன் அவ்வளோ சந்தோஷப்படுறான், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சி ஆகுறாங்க, ஆனா எனக்கு சந்தோஷம் இருக்குது, ஆனா அது முழுமையா எனக்கு இல்லை. ஒரு நிமிஷம் தான் அது இருந்துச்சு, என் பிள்ளை நல்லா இருக்கிறது எனக்கு சந்தோஷம், வீடு வாங்கினது எனக்கு சந்தோஷம், ஆனா ஒரு திருப்தியான ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருந்து அன்னாளை போல உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, இந்த அன்னாள் அந்த ஜெபத்திற்கு பிறகு அவளுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி என்ன அப்படின்னா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. பிள்ளை இன்னும் கிடைக்கல, அற்புதம் இன்னும் நடக்கல, கர்த்தர் என் தலையை உயர்த்த இன்னும் ஆரம்பிக்கல, ஆனா என் உள்ளத்தை பார்த்தா எந்த துக்கமுமே இல்லை, என் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். நான் சிறைச்சாலையிலே சந்தோஷமா நான் இருக்கிறேன். கர்த்தர் என்ன படுத்துறார் அப்படின்னா சந்தோஷப்படுத்துகிறார்.
நான் இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்காக ஜெபம் பண்றேன். எல்லாருக்குள்ளேயும் என்ன வரணும் அப்படின்னா, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சிரிக்க வைக்க போறாரு. ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறாரு. யாரும் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் இன்றைக்கு தரப்போகிறார். ஏதோ ஒரு வாலிப தம்பி, ஒரு தங்கச்சி, ஒருவேளை நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் மூலமா நீங்க ரொம்ப சந்தோஷத்தை இழந்து வந்திருக்கலாம். என் வயசுல இருக்கிற எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க, என் ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே கொண்டாட்டமா இருக்கிறாங்க. ஆனா எனக்குள்ள ஏதோ இனம் புரியாத ஒரு கவலை. என் அப்பா நல்லா தான் பாத்துக்கிறாங்க, எனக்கு நல்லா தான் பணம் வருது, நான் நல்லா படிக்கிறேன், ஆனா என்னமோ தெரியல என் உள்ள சந்தோஷமா இல்ல பாஸ்டர், நான் ரொம்ப அப்படியே சந்தோஷமா இல்ல, ஏனோ ஏனோ ஏனோ. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்துல அசைவாடுகிறார். ஆண்டவர் நிறைய பேரிடத்துல கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தரப்போறாரு. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே திருப்தியாக்குகிற கர்த்தர், திருப்தியாக்குகிற கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். இங்கே உலாவி கொண்டிருக்கிறார் கர்த்தர். இருந்தாலும் இல்லாவிட்டாலும், போனாலும் வந்தாலும், அந்த சந்தோஷம் உங்களை விட்டு நீங்காத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லும். என் இருதயம் கர்த்தருக்குள் எப்படி இருக்குன்னா மகிழ்ச்சியா இருக்கிறது, களிகூறுகிறது. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில இருக்கிறாரு, கட்டப்பட்டு இருக்கிறாரு, சரியான சாப்பாடு இல்ல, பயங்கரமான கொசுக்கடி. ஆனா அவருக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. அவர் உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்குது. சீடர்கள் கட்டப்படுறாங்க பாருங்க, அப்படியே கட்டப்படுறாங்க. கட்டப்பட்ட அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு துக்கமே இல்லை, அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. அவங்க மகிழ்ச்சியை யாராலும் எடுத்து போடவே முடியல. எந்த பிரச்சனையும் அவங்களுடைய மகிழ்ச்சியை எடுத்து போட முடியல. எந்த கட்டுகளும் அவருடைய சந்தோஷத்தை எடுத்து போட முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நிறைஞ்ச சந்தோஷத்தை கர்த்தர்களுக்கு ஆணித்தரமா கர்த்தர் தந்தாரு. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரதை தரப்போகிறார். இன்றைக்கே ஆண்டவர் தரப்போகிறார். நீங்க வாஞ்சிச்சா ஆண்டவர் செய்கிறதற்கு நல்லவரா இருக்கிறார். ஆமென். சமீபத்தில் பொதுவாக நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இந்த போட்டோ எல்லாம் அதிகமா ரொம்ப எல்லாம் எடுக்க மாட்டேன். எடுத்தது ரேர். நானே அந்த செல்ஃபி எடுக்கிறது, இல்லைன்னா ஒருத்தருக்கு செல்ஃபோனை கொடுத்து என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரேர். ஏதாவது ஒரு நல்ல இடமா இருக்குது, அது முக்கியமான இடமா இருக்குது, அது தேவைன்னா சரி, வேணான்னா ஞாபகத்திற்கு அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல 2 இடத்துல அந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. அப்போ ஒரு இடத்துல இப்போ மூணாருக்கு சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மூணார் போகும்போது ஒரு பாஸ்டர் என்ன கூட்டிட்டு போனார். அப்போ அந்த மூணாருடைய கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ அவர் அந்த டைமில் ஒரு நல்ல செல்ஃபோன் வச்சுருந்தார். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் இந்த ஒயிட் சட்டை வேற போட்டுறீங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தம்மையிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நான் எடுத்து தரட்டுமா அப்படின்னு கேட்டார். உடனே நான் என்ன சொன்னேன்னா, சரி பாஸ்டர் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் நிறைய ஃபோட்டோ எடுத்தார். அப்போ என் பக்கத்தில் இன்னொரு பிரதர் இருந்தார். அவர் ஏதோ எனக்கு அந்த என்ன சொன்னார்னே ஞாபகம் இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு காமெடியாக ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நான் அதுல சிரிச்சேன். நான் சிரிச்சிட்டு இருக்கும்போது அவர் போட்டோ எடுத்தார். போட்டோ எடுத்து எல்லா போட்டோவையும் என்னுடைய போனுக்கு அவர் மாத்தி விட்டாரு. ஒன்னொன்னா பார்க்கும்போது ஒரே ஒரு போட்டோவை ஓபன் பண்ணி பார்த்தா நான் ரொம்ப நல்லா சிரிக்கிறேன், பயங்கரமா சிரிக்கிறேன். ஸோ நான் யோசிச்சு பார்க்குறேன், இவ்வளவு சிரிக்கிறதுக்கு அவர் என்ன ஜோக் சொன்னார் அப்படின்னு நினைச்சு பார்த்தா எனக்கு நினைவுக்கே வரல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த போட்டோவை என்னுடைய போன்ல பத்திரமா வச்சிருக்கிறேன். என்னன்னா, என் லைஃப்லயே த மோஸ்ட் சிரிப்பு அன்னைக்கு தான் சிரிச்சிருக்கிறேன். அந்த போட்டோ அவ்வளவு உணர்ச்சிகளை காமிக்குது. என்ன விஷயம்னு தெரியல. அப்பதான் நான் நினைச்சேன், சே இந்த மாதிரி நம்ம சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, இந்த மாதிரி சந்தோஷமா நம்ம போட்டோவுக்காக பண்ணோமோ, போட்டோ அதை ஷூட் பண்ணாங்களோ, ஆனா உள்ளுக்குள்ள அந்த மாதிரி ஒரு உணர்வை, அந்த மாதிரி சந்தோஷத்தை நம்ம எப்போ லாஸ்டா பார்த்தோம், எப்போ அந்த சந்தோஷம் இருந்துச்சு. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது என்ன நினைக்கிறேன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் அன்னாளுடைய இருதயம். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். 1வது வசனம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது,
1 சாமுவேல் 1:15 அன்னாள் அதற்கு அன்னாள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நல்லா கவனிச்சுக்குங்க எல்லாரும், என்ன கவனிங்க. 1 அந்த சாமுவேல் 1 அன்னாள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏலி அவங்கள பார்த்து கேட்கிறார், நீ குடிச்சிருக்கிறியாமா, நீ ஏமா இப்படி உட்கார்ந்து இருக்கிற, நீ ஜெபம் பண்ண வந்தது மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, இந்த அன்னாள் தன்னுடைய இருதயத்தை குறித்து சொல்றாங்க ஊழியக்காரத்துல. என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய இருதயம், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என்னுடைய இருதயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, எனக்குள்ள சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு தூரத்திலிருந்து சத்துரு இல்லை, என்னுடைய வீட்டிலே எனக்கு சத்துரு, என் கூட இருக்கிற பெண்ணினாலே என்ன வருத்தப்படுத்துறா, என்னை ரொம்ப உடைக்கிறாங்க, அவங்க வார்த்தையினால என்ன ரொம்ப காயப்படுத்துறாங்க. அதனால என்னுடைய இருதயம், என்ன அப்படி நினைக்காதீங்க, என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் தண்ணி அடிச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க, நான் மிகுந்த மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. ஆனா 2 அன்னாள் பாட்டு பாடும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என் இருதயம் கர்த்தருக்குள் மனக்லேசமா இருந்த அந்த இருதயத்தை கர்த்தர் சந்தோஷத்தினால நிரப்புகிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய இருதயம் மன கிளேசத்தினால் நிறைந்திருந்தாலும், என்னுடைய சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய அழுகை இருக்கு பாஸ்டர், என்னுடைய சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகம் இருக்கு பாஸ்டர், என்னுடைய சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய தீமை இருக்குது, நான் கொஞ்சம் தான் சிரிக்கிறேன், என்னுடைய இருதயம் அழுது, என்னுடைய இருதயத்தில் சந்தோஷமே இல்லை, நான் ராத்திரி நேரங்களிலே என்னுடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்தினால வருத்தப்படுத்துறேன் அப்படின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் சீக்கிரமா நீங்க ஒரு பாட்டு எழுத போறீங்க, சீக்கிரமா நீங்க ஒரு பாட்டு பாட போறீங்க. அந்த பாடல் என்ன பாடல்னா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. நல்ல கரங்களை தட்டி, இதோ உங்க இருதயத்தை பாதிக்க பண்ணின அந்த காரியத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். யாரும் கொடுக்க முடியாத ஒரு களி கூறுதல் உங்கள் இருதயத்திலே வரப்போகிறது. யாரும் கொடுக்க கூடாத ஒரு களி கூறுதல், யாரும் எடுக்க கூடாத ஒரு களி கூறுதல். என் ஆண்டவர் என்ன பண்றவர் அப்படின்னா, கர்த்தரிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. இனி இனி உங்களுக்கு வெளியில என்ன சோகம் நடந்தாலும் உங்க இருதயம் என்ன படாது அப்படின்னா சொல்லுங்க சத்தமா. நான் அப்படி துக்கமாகவே இருக்கிறீங்களே, பாட்டு மட்டும் நிறைய பேர் பாடுவோம், சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். அதுல சரணம், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் என்ன பார்க்கிற தெய்வம் என்னோட இல்லவே இல்லை, அதனால நான் துக்கமா இருக்கிறேன். நம்ம எல்லாரும் அப்படிதான் பாடுவோம். ஏன் அப்படின்னா, நமக்கு நிறைய பேருக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நம்முடைய இருதயம் உடனே என்ன படுது அப்படின்னா துக்கமா மாறுது. ஆனா உண்மையான ஒரு ரட்சிப்பு, உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைங்க யார் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய இருதயம் எப்போ எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க இருதயம் எப்பவுமே, இருதயம் எப்பவுமே எப்படி இருக்கும்னா சந்தோஷமா இருக்கும். ஆமேன். நான் இந்த செத்து போனவங்க, இறந்து போனவங்களுடைய முகத்தை ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவேன். நிறைய பேர் முத்தம் கொடுப்பாங்க, நிறைய பேர் கையை வச்சு அப்படியே சிலுவை போடுவாங்க, ஆனால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் உண்மையிலே நான் பார்த்து ரொம்ப ரசித்தது ஒரு முகம் என்னன்னா, இறந்து போய் கிடக்குறாங்க, அந்த முகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒரு ஜபத்தை போட்டுட்டேன், செத்தா இந்த மாதிரி தான் ஆண்டவரே சாகணும், என் என்ன நடந்தாலும் மூஞ்சியை மட்டும் சிதைச்சிடாதீங்க, இந்த மூஞ்சி மட்டும் சாகும்போது உங்க வருகை தாமதிச்சா பெட்டியில படுக்கும்போது சிரிச்சுட்டே செத்துறணும் ஆண்டவரே, என்னை பார்க்குறவங்களுக்கு அழுக வரவே கூடாது, சந்தோஷம் வரணும்னு அன்னைக்கு அந்த பாடியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் அவங்களுக்கு திருமணமே ஆகலை. ஒரு வயதான ஒரு அம்மா திருமணம், அவங்க சின்ன வயசுல திருமணம் பண்ணி அப்புறம் கணவனார் விட்டு போயிட்டு பிள்ளைகள் பிறக்கல, தனியாகவே வாழ்ந்தாங்க, தனியாகவே ஒரு வீட்டில் இருந்தாங்க. கடைசியில் அவங்க வயது சென்று ஒரு 70 வயதில் மரித்தாங்க. அவ்வளவு பிரகாசம், அவ்வளவு சந்தோஷம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் இருதயம் கர்த்தருக்குள், சத்தமா சொல்லுங்க பாருங்க, என்ன நடந்தாலும்
என்ன நடந்தாலும் எனக்கு ஒன்றை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் உங்க எல்லாருக்காகவும் ஆசைப்படுறேன். இந்த ஆராதனை முடிச்சுட்டு நீங்க போகும்போது ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் இந்த ஆராதனை முடிக்க ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள வரட்டும். இனம் புரிய அது கர்த்தரே உங்களுக்குள்ள வைக்கட்டும். நீங்க பாட்டு பாடணும். என் இருதயம் சந்தோஷப்படுகிறது. என் கணவனார் என்ன பண்ணலாம், என் இருதயம் சந்தோஷப்படுகிறது. கைகளை எல்லாரும் உயர்த்தி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. நிறைய பேரை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துறாரு. ஆண்டவரே, நான் சந்தோஷமாவே இருக்க கூடாதா? நான் ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா அடுத்த நாள் துக்கப்படுறேனே. இப்பதான் நான் சிரிச்சேன், ஆனா அடுத்த நிமிஷம் அழுறது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இல்ல அந்நாள் அத்தனை ஆண்டுகளும் தேவாலயத்திலிருந்து வந்து போகும்போது சந்தோஷத்தோட வருவாங்க, துக்கத்தோட திரும்பி போவாங்க. சந்தோஷத்தோட திரும்பி வருவாங்க, போவாங்க, துக்கத்தோட திரும்பி போவாங்க. ரெகுலரா வருஷம் இதுதான் நடக்குது. ஆனா இப்போ இந்த வருஷம் ஒண்ணு நடக்குது. துக்க முகமாய் அன்னாள் தேவாலயத்துக்குள்ளே போகிறாள். கர்த்தர் அவளை சந்தோஷப்படுத்துகிறார். அந்த சந்தோஷம் அதற்கு பின்பு துக்க முகமாய் இருக்கவே இல்லை. கைகளை தட்டி இயேசுவே, இப்போ அந்த மகிமை கிடைக்கட்டும். சந்தோஷமா இருங்க. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. இயேசுவே, ஒவ்வொரு தாயாருக்குள்ளையும் இப்ப அது கடந்து வரட்டும்பா. வாலிப தங்கச்சிக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, வாலிப தம்பிக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, இப்பொழுது என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கிற அந்த அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அழிவதாகப்பா. Thank you Jesus, thank you Jesus. எப்பொழுது நம்மளை எப்படி வச்சுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் ஒரு 3 பேரை கையை பிடிச்சு சொல்லுங்க. நல்ல மகிழ்ச்சியா உங்களை வச்சுக்குங்க. சொல்லுங்க, மகிழ்ச்சியா வச்சுக்குங்க. சோகமா வைக்கிறது யாருடைய பழக்கம்? இந்த ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த ஹைப்பர் ஆக்டிவ்ல ஒருத்தங்க இருப்பாங்க, ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க, முந்திரி கொட்டை ஒருத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி படிக்கிற இடத்துல சோக மூஞ்சின்னு ஒரு மூஞ்சி இருக்கும் பாருங்க. அந்த சோகமான அவங்க எப்ப பார்த்தாலும் அந்த ஃபீலிங்ஸ்லயே அப்படியே ஒரு மாதிரி டல்ல அழணும்னு நினைச்சா அவங்கள்ட்ட போனா அழுதுடலாம். அந்த மாதிரி ஒரு ஆளு. அப்போ நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட எப்படி இருக்காங்கன்னா, எப்ப பார்த்தாலும் அவங்கள பார்த்தாலே என்ன தோணுது, பாட்டுன்னு ஒண்ணு கேட்டா என்ன பாட்டு கேட்க தெரியுமா? புயல் வீசும் கடலில் தடுமாறும் பாடகை தாங்கிடும் நங்கூரமே. யாராவது ஒரு பாட்டு, நல்ல பாட்டு பாடினா, பாஸ்டர் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடினீங்களே, என்ன பாட்டு அப்படின்னு. இல்ல கொஞ்சம் சோகமா ஒரு பாட்டு இருந்துச்சு இல்ல, அந்த பாட்டு தான் அவங்களுக்கு பிடிக்கும். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டா, கலங்காதே, நல்லா இருந்துச்சு, ஆறுதலா இருந்துச்சு. வேற எந்த பாட்டுமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு கேட்டா எந்த பாட்டு கேட்பாங்க? கிறிஸ்தவ சோக பாடல்கள் அப்படின்னு தான் டைப் பண்ணும் போதே அப்படிதான் டைப் பண்றது. இல்ல கர்த்தர் நம்மளை எதற்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறாருன்னா துக்கமா இருக்கிறது அல்ல. நான் நம்புறேன், அன்னாளை போல நீங்க ஒரு பாட்டு எழுதுவீங்க. அன்னாள் ஒரு பாட்டு எழுதுறாங்க. அந்த பாட்டினுடைய முதல் வரி என்ன வரி அப்படின்னா, என் இருதயம் கர்த்தருக்குள், என் இருதயம் கர்த்தருக்குள். இன்னைக்கு அன்னாளுடைய பாடலுடைய முதல் வரியை கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே செயல்படுத்துகிற கர்த்தர். ஆமென், ஹalleluya. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பாடுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால்
சந்தோஷமாயிருக்க. நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருக்க. சந்தோஷமாயிருக்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை நாளைக்கு சிங்கங்கள் கபியில போட போறாங்கன்னு நினைச்சா சிரிச்சுட்டே வருவீங்களா, அழுதுட்டு வருவீங்களா? சொல்லுங்க, எப்படி வருவீங்க? நாளைக்கு அவ்வளவுதான் ஜெயிலுக்கு போக போறோம் அப்படின்னா, நாளைக்கு போலீஸ் உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னா எப்படி இருப்பீங்க? ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களோ? ஆனா தானியேலை பாருங்க, அவன் முன்பு ஜெபித்து வந்தபடியே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. எப்படி 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 இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடிஞ்சிருச்சு? அவர்களுக்குள்ளே கர்த்தர் வந்த உடனே ஒண்ணு வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு உண்மையான ரட்சிப்பு அப்படின்றது, நீங்க உண்மையா ரட்சிப்புக்குள்ள பூர்த்தி ஆயிட்டே இருக்கிறீங்கன்றதுக்கு அடையாளம் என்னன்னா, உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, கலங்கக்கூடாது. உங்க இருதயம் எப்ப என்னவா இருக்கணும்? அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம். ஆமென். நீங்கள் துக்கப்படுவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு துக்கம் வராதுன்னு சொல்லல, துக்கம் வரும். துக்கம் வரும்போது உலகம் சந்தோஷப்படும், உன்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க, நீங்க துக்கமா இருப்பீங்க. ஆனா இந்த துக்கம் நீடிக்காது. இந்த துக்கம் சில நிமிஷத்துக்குள்ள என்னவா மாறும்னா, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சோகமா இருப்பீங்க, அடுத்த 5வது நிமிஷத்துல கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துறது மாதிரி ஒண்ணு செய்வார். இவ்வளோ பெரிய ரட்சிப்பு. அதனால நான் இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள அப்படியே கொண்டு வந்து எப்படியாவது உள்ள சேரணும்னு நினைக்கிறேன். இந்த அன்னாளுடைய ஃபர்ஸ்ட் சாங்கினுடைய ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ், ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா, என் இருதயம் கர்த்தருக்குள். சொல்லுங்க சத்தமா. இனி யாரும் உங்களை சோகமா பார்க்க கூடாது. உங்களை எதிர்த்தவங்க உங்களை சோகமா பார்க்க கூடாது. அதனால நாளைக்கு பெருசா லிப்ஸ்டிக் போட்டுட்டு போய் நின்றுட்டு அப்படியே சிரிச்சுட்டு மொத்த பல்லையும் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. என் சந்தோஷம் இன்னொருத்தருக்கு தெரியணும்னு கிடையாது. என் சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சா கூட, சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்றத சுத்தி இருக்கிறவங்களுக்கு காமிக்க வேண்டியது இல்லை. நீங்க சந்தோஷமா இருக்கிறத உங்களுக்குள்ள காமிச்சாலே, கேட்கல, உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அதுதான் சரியான சந்தோஷம். நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு பார்த்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு மதியானம் சாப்பாடு கொடுக்கறது சந்தோஷம் கிடையாது. எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்கறது சந்தோஷம் கிடையாது. உங்களுடைய மகிழ்ச்சியா இருக்கிறத ட்ரெஸ்னால வெளிப்படுத்தினது சந்தோஷம் கிடையாது. எப்பவுமே என் இருதயத்தில் ஒன்று குடிகொள்கிறது. என்ன குடிகொள்கிறது அப்படின்னு சொன்னா, மகிழ்ச்சி. ஏன்னா நான் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போவது. சொல்லுங்க எல்லாருமே. அல்ல, எனக்கு தெரியுது, இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே சிலருக்குள்ள ஆண்டவர் வைக்கிறாரு. இதுவரையிலும் சோகமா இருந்த நிறைய பேருக்குள்ள ஆண்டவர் வைக்கிறாரு. அதை எடுத்து போடுவதற்கு ஒருவருக்கும் கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். ஒருத்தருக்கும் இடம் கொடுக்க மாட்டார். தேங்க்யூ ஜீசஸ். ஸோ நம்பர் 2, ரெண்டாவது, இந்த அன்னாளுடைய பாடலுடைய 2வது லைன், அன்னாளுடைய பாடல். 2வது பாடல் என்ன வாசிக்கலாம்? அந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அன்னாளுடைய 2வது பாட்டினுடைய வரி என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க சொல்றாங்க, முதலாவது என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, 2வது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அப்போ இந்த கொம்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, கொம்பு எதை குறிக்கும்னா, இது பலத்தை குறிக்கும். அப்படின்னா ஒரு மாடு அப்படின்னா, அந்த மாடு இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க நிறைய இடத்துல இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் பார்ப்பீங்க. இந்த ஜல்லிக்கட்டுல ஒரு காளையை அடக்கிற மனுஷன் காலை பிடிச்ச உடனே அவனுக்கு பதக்கம் கொடுக்க மாட்டாங்க.
அவ்வளவுதான். அந்த மாடு 4 காலில் ஓடுது. இதோ ஓடிக்கொண்டிருக்கிற வீரர் முதல் காலை பிடித்து விட்டார், 2வது காலையும் பிடித்து விட்டார், 3வது காலையும் பிடித்து மடக்கி உட்கார வைத்து விட்டார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி காலை பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் பரிசு கிடைக்காது. ஆனா யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த வீரர் முதல்ல எதை பிடிப்பாருன்னா அந்த கொம்பு இருக்கு பாருங்களேன், அந்த கொம்பை அவர் கிரிப்பா பிடிச்சிட்டாருன்னா, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா, அது ரொம்ப வாட்டமா அவருக்கு கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான். அந்த கொம்புல தான் அந்த மாட்டினுடைய முத்து பலனும் இருக்குது. அந்த கொம்பை பிடிச்சி அவர் கீழே சாச்சிட்டாருன்னா அங்க அனௌன்ஸ் பண்ணப்படும், இவர்தான் வெற்றியாளர். அப்போ ஒரு மாட்டினுடைய வலிமை கொம்புல இருக்கிறது மாதிரி இவங்க இங்க சொல்றாங்க, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆனா இந்த அன்னாளுடைய துவக்கம் என்ன தெரியுமா? இந்த அன்னாளுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல என்னுடைய பலன் கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவர் என்னை இப்ப என்ன படுத்தினார்னா, முதல்ல ஆண்டவர் என்ன சந்தோஷப்படுத்தினாரு. இப்போ 2வது நான் என்ன பாடுறேன்னா, என் ஆண்டவர் என்னை என்ன பண்ணிருக்கிறார்னா, என்னை பலப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா ஒரு அதிகாரத்திற்கு முன்பாக பலனே இல்லாத பாத்திரம் யாருன்னா, இந்த அன்னாள் தான் பலன் இல்லாத பாத்திரம். பெண்ணினாள் சொன்ன உடனே அப்படியே பலனே இல்லை, சுத்தி இருக்கிறவங்க சொன்ன உடனே பலன் இல்லை, பேச்சை எதிர்த்து நிற்க முடியல, சண்டைகளை எதிர்த்து நிற்க முடியல, பொறாமையை எதிர்த்து நிற்க முடியல, தனக்கு சுத்தி இருக்கிற சூழ்நிலையை எதிர்த்து நிற்கிறதற்கு எந்த பலனும் இல்லாம ஆலயத்துல போய் உடஞ்சு ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருன்னா, 2வது பலனை கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து தங்கள் செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். நான் இப்ப பாடுவேன், நான் கர்த்தருடைய பாட்டை பாடுவேன். என் தேவன் என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பு, என் பலம் ஆண்டவருக்குள்ள உயர்ந்து நிற்கிறது. இப்ப வாங்க என் கூட சண்டை போடுறதுக்கு, இப்ப வாங்க என் மனசை வருத்தப்படுத்துறதுக்கு, இப்ப வாங்க என்ன பேசுறதுக்கு. எனக்கு ஒண்ணு தெரியும், ஒரு வாரத்திற்கு முன்னாடி நீங்க பேசின வார்த்தை எனக்கு காயமாயிருச்சு. ஆனா இப்போ நீங்க என்ன பேசினாலும் எனக்குள்ள காயமாக போகிறது இல்லை. காரணம், அந்த எதிர்ப்பை சமாளிக்கிறதற்கு ஆண்டவர் என் இருதயத்துல பலன் தந்தார். இந்த மன பாரத்தை சமாளிக்கிறதற்கு கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, நீங்க ஒரு பாட்டு எழுதுவீங்க, அந்த பாட்டுல 2வது லைன் எப்படி இருக்கும்னா, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. எதுல ஆச்சரியப்படுவாங்கன்னா, சும்மா சோர்ந்து போவியே, சும்மா வருத்தப்படுவியே, எப்ப பார்த்தாலும் ஒரு பலவீனமான பாத்திரமா இருப்பியே. நான் ஆள்தான் இப்படி இருக்கிறேன் பாஸ்டர், ஆனா என் மனசு ரொம்ப பலவீனமானது, எதையுமே என்னால தாங்க முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா என்னால தாங்க முடியாது. என் கணவனார் சொல்ற அந்த ஒரு வார்த்தை அன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிடல. என் பிள்ளை பேசின ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். அன்னைக்கு முழுக்க நான் கஷ்டமா இருந்தேன். நான் வேலை ஸ்தலத்துல போனேன், ஆனா நான் இவ்வளவு ஆளா இருக்கிறேன், ஆனா மனசு ரொம்ப இளகின மனசு, ரொம்ப காயப்பட்ட மனசு, எனக்கு பலனே இல்லை பாஸ்டர். என்ன உடனே அது ரொம்ப பாதிக்குது. ஆனா அப்படிப்பட்ட இருதயம் உள்ள அநேகம் பேருக்கு இந்த ஆராதனையில கர்த்தர் உங்க கொம்பை கர்த்தருக்குள்ள உயர பண்ண போறாரு. உங்களுக்கு ஒரு புது பலன ஆண்டவர் தரப்போறாரு. இனி அந்த வார்த்தையினால நீங்கள் காயப்பட மாட்டீர்கள். இனி அந்த வார்த்தை உங்களை காயப்படுத்தாது. இனி அந்த இடத்துல அதை எதிர்கொண்டு நிற்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலத்தை கர்த்தர் தரப்போகிறார். அந்த மனுஷன் வெட்கப்பட்டு போவானாக. உங்களுக்கு எதிராக இருக்கிற மனிதர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. உங்க பலவீனத்தை பயன்படுத்தி, உங்களுடைய குறைவுகளை பயன்படுத்தி, உங்களை வார்த்தையினால ஒடுக்கி உட்கார வைக்கிற அந்த ஆவியை கர்த்தர் இப்பொழுது கட்டி போட வைத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக தைரியப்படுத்த போகிறார். நல்ல கைகளை தட்டி இயேசுவேன்னு கூப்பிட்டு
இயேசுவேன்னு கூப்பிட்டு இப்பொழுது தளர்ந்த இருதயங்கள் பலனடைகிறது, தள்ளாடுகிற முழங்கால்கள் பலனடைகிறது. இதோ பலப்படுத்துகிற கிறிஸ்து, பலப்படுத்துகிற கிறிஸ்து. இந்த பலன் மரணம் அடைகிற வரைக்கும் இந்த பலன். ஓ, தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பி கர்த்தர் ஒரு பலத்தை கொடுத்து ஒரே பர்வத மட்டும் நடக்க பண்ணினது உண்மையானால் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். எவ்வளவு பெரிய இயேசபேல் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும் அந்த வார்த்தை உங்களை ஊண்டு பண்ணாதபடிக்கு கர்த்தர் உங்களை பெரிய பலத்தினால் நிரப்புவார், பெரிய பலத்தினால நிரப்புவார். ஹல்லேலூயா. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆமென். தாவீத சிமேயி தூசிக்கிறான், ரத்த பிரியனேன்னு தூசிக்கிறான். ஆனா அந்த மனுஷனுக்கு என்ன இருந்துச்சுன்னா அதை தாங்கக்கூடிய பலன் இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற வேலை செய்கிற அந்த மனுஷனுக்கு தாங்கக்கூடிய பலன் இல்லை. ஐயா, என் ஐயாவை இப்படி பேசுறாங்களே, என் ஐயாவை இப்படியெல்லாம் பேசிட்டாங்களே, என்னங்கய்யா உங்களை இப்படி பேசிட்டாங்க, இவ்வளோ பேசிட்டாங்க, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, உங்களுக்கு வருத்தமா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, போப்பா, யாரும் பேசாததையாப்பா இவங்க பேசிட்டாங்க, என்னத்தை தான் பெருசாவும் பேசிட்டான், ஒன்றும் இல்லை, அவனுக்கு என்னமோ தெரிஞ்சா அதை பேசிட்டான், அதை விட்டுரு. என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு தைரியம், அவனை ஒன்றும் பண்ணாத விட்டுரு. அது இந்த பலன் யாரு கொடுத்த பலன் அப்படின்னா கர்த்தர் கொடுத்த பலன். சகோதரர்கள் மொத்த பேரும் சேர்ந்து யோசேப்பை குழிக்குள்ள போட்டு வித்தும் போட்டுட்டாங்க. உன் சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு நாங்க பார்க்கத்தான் போறோம்னு அத்தனை பேரும் சொன்னாங்க. ஆனா இப்போ யோசேப்பை யாரு பலப்படுத்தினாங்கன்னா கர்த்தர் பலப்படுத்தினார். சகோதரர்லாம் வந்து நின்று கேட்கிறாங்க, நாங்க உனக்கு இவ்வளவு தீமை செஞ்சோமே, எதையுமே நீ மனசுல வச்சுக்கலையா, எதுவுமே உனக்கு பாரமா இல்லையா? உடனே யோசேப்பு சொல்லுகிறான், என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதை நினைத்து நீங்கள் கவலையே படாதீங்க, ஜீவரட்சணை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார், உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எனக்கு ஒரு வருத்தம் இல்லைப்பா, எனக்கு வருத்தம் இல்லை. காரணம் என்னன்னா எனக்கு என்ன எல்லாவற்றையும் தாங்க கர்த்தர் பலன் தந்தார். கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மிஷினரியையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் சேர்த்து ஒரு வேனில் வச்சு பெட்ரோல் ஊற்றி அப்படியே கொளுத்திட்டாங்க. அந்த உங்களுக்கு தெரியும் கிரகான் ஸ்டெயின். ஐயோ, அவ்வளவு வேதனை, அந்த பிள்ளைகளெல்லாம் கத்துது, அந்த தகப்பனார் உள்ள இருந்து கத்துறாங்க, அந்த காரை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வெளியே வரவிடாதபடிக்கு. அது தீ எரிஞ்சு 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 அந்த 2 மகன்களும் அப்பாவும் அந்த இடத்துல சாம்பல் ஆயிட்டாங்க. அது ஒரு பெரிய வைரலான ஒரு செய்தியா மாறிடுச்சு. உடனே போலீஸ் பக்கத்துல பெரிய ஒரு யார் இதை பண்ணுனான்றத அந்த கைதியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கைதி ஜெயிலில் போகணும்னா, தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா ஒரே ஒருத்தர் அவருக்கு விரோதமாக கேஸ் போடணும். யார் அப்படின்னா கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவி, அவளுடைய மகள், 2 பேரும் தான் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் போய் இவனுக்கு கேஸ் கொடுக்கணும், இவனுக்கு தண்டனை கொடுக்காம விடக்கூடாது, எப்படி என் கணவனையும் பிள்ளைகளையும் கொன்னுட்டானோ அதே போல அவங்க கொல்லணும் அப்படின்னு நினைச்சு அவங்க 2 பேரும் அவங்க தான் கொடுக்க முடியும். ஆனா அவங்க 2 பேர்ல அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு வார்த்தை, இல்லை, அவங்கள ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க எதுவும் செய்யாதீங்க, எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம், பரவாயில்ல, அவங்க கத்திரிடத்துல போயிருக்கிறாங்க, நாங்க அவங்கள மனசார மன்னிக்கிறோம், மனசார மன்னிக்கிறோம். சமீபத்தில் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் சின்ன வாலிபர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த, அதுவும் ரொம்ப தீவிரமான ஒரு ஊழியம் செஞ்சிருந்த ஒரு மனுஷனை சுட்டு கொன்னுட்டாங்க. அவங்க மனைவி, இளம் மனைவி, ரொம்ப சின்ன வயசு. அந்த மனைவியினிடத்துல கேட்டபோது கூட, இல்லை, அவனை ஒன்றும் பண்ண வேண்டாம், அவனை மன்னிச்சிருங்க. இதெல்லாம் எப்படி வந்துருச்சு? உங்களால இது எப்படி பலன் வந்துருச்சு? இதே கோயம்புத்தூர் பட்டணத்துல இதே போல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு அம்மா அப்பாவுடைய பிள்ளைங்க 2 பேரை கொண்டு போய் கொன்னுட்டாங்க. அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவர் முழுக்க முழுக்க சொன்ன வார்த்தை, அவங்க 2 பேரும் செத்துட்டாங்கன்ற செய்தியை மட்டும் என் காதுல கொண்டு வாங்க, எவ்வளவு கோடி வேணாலும் கொடுக்குறேன், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் இருக்க மாட்டேன். எத்தனையோ பிள்ளைகள் சூசைட் பண்ணி சாகும்போது அதற்கு பின்னணியில இருந்து நடத்தினவங்களை பார்த்து அம்மா அப்பா எத்தனையோ பேர் துடிச்சிருக்காங்க. என் பிள்ளைய கொன்னவனை பழி தீக்காம விட மாட்டேன். இன்னைக்கு கூட 15 வருஷமா போராடிட்டு இருக்கிற எத்தனையோ குடும்பம் இருக்குது. என் பிள்ளையை இப்படி பண்ணவனை விடக்கூடாது, விடக்கூடாது. இதன் மத்தியிலையும் ஒரே ஒரு இருதயம், இதன் மத்தியிலையும் ஒரே ஒரு இருதயம். எப்படிமா தாங்குனீங்க? 2 பிள்ளைகளை அப்படி தீயில சுட்டு கருக்குனாங்களே, எப்படிமா தாங்குனீங்க? வேற ஒன்றும் இல்லை, எனக்கு பலன் கொடுத்தது யார் அப்படின்னா என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது.
என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. உலகத்திலே இருக்கிற மனுஷனுக்கு சோகம், உலகத்திலே இருக்கிற மனுஷனுக்கு வருத்தம், உலகத்திலே இருக்கிற மனுஷன் அதிலிருந்து வெளியவே வர முடியல. அந்த பிரச்சனை அந்த மனுஷனை ரொம்ப கொல்லுது, அந்த வார்த்தை அந்த மனுஷனை ரொம்ப கொல்லுது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளையாகிய உங்களுக்கு அந்த வார்த்தை கொல்லக்கூடாது. அந்த வார்த்தை தண்ணி மேல எழுதின வார்த்தையா தான் மாறணும். யாரோ ஒருத்தர் அப்படிதான் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. பாஸ்டர், என் கணவனாருடைய வார்த்தை என்னை கொன்றுது பாஸ்டர், என் மனைவியினுடைய வார்த்தை என்னை கொன்றுது, என்னை சுற்றி இருக்கிறவங்க நோகடிக்கிறாங்க, எனக்கு பலனே இல்லை, எனக்கு பலனே இல்லை. இதெல்லாம் கேட்டுட்டு நான் ஏன் உயிரோட இருக்கிறேன், நான் உயிரோட இருக்க வேண்டான்னு நினைக்கிறேன். கர்த்தர் என்னை எடுத்துக்கட்டும். இன்னைக்கு கூட இந்த ஆராதனைக்கு புறப்பட்டு வரும்போது அப்படிதான் பாஸ்டர் பேசினேன். ஆண்டவரே, இந்த கூட்டத்தின் நடுவில் நிற்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, இவங்க பேச்சு வாங்குறதுக்கு எனக்கு பலன் இல்லை. ஒரு சாதாரண ஒரு பந்து மாதிரி என்ன சூறையாடுறாங்க, இங்க மிதிக்கிறாங்க அங்க மிதிக்கிறாங்க, என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுறாரு. இன்றைக்கு அன்னாளுக்கு கொடுத்தது போல இந்த ஆலயத்தை விட்டு புறப்படும் போது, இந்த சத்தத்தை கேட்டு முடிக்கும் போது கர்த்தர் ஒரு பலன் தரப்போகிறார். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்க போகிறது. அந்த பலன் இதுவரையிலும் யாரும் கொடுக்க முடியாத பலன். அது ட்ரீட்மெண்ட்னால பலன் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் நிழலிடும் போது கிடைக்கிற பலன். கைகளை தட்டி பலன் 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 பலன், சகிக்கக்கூடிய பலன், தாங்கக்கூடிய பலன். வாலிப தம்பி கேளு, இந்த அவமானத்தை கர்த்தர் ஜெயிக்கிறதுக்கு பலன் தருவார். இந்த ஏமாற்றத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். சொல்லுங்க, அந்த பலன் பரலோகம் போகிற வரைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தூதர்கள் பலப்படுத்தினது போல இந்த பரம தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு உங்களை பலப்படுத்துகிறார். நல்ல கைகளை தட்டி ஜெபிச்சுட்டே இருங்க. இப்பொழுது ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறாங்க. இந்த உலகம் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகுது. உங்க பிள்ளை ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறாங்க. குடும்பம் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறாங்க. சொந்தக்காரங்க ஒரு வித்தியாசத்தை பார்ப்பாங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நிரப்பிடுமே. எல்லாரும் சொல்லுவோம், பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் பலத்தால் என்னை நிரப்பிடுமே. ஹalleluya. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. கேளுங்க பாப்பாது, சோராமல் ஓடிட திடமனம் அழித்திடுமே. சொல்லுவோம், போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராது ஓடிட திடமனம் அழித்திடுமே. இப்ப கைகளை வெத்தி பலன் தாருமே, பலன் தாருமே. எல்லாரும் கேட்கலாம். ஹalleluya, பலன் தாருமே. சொல்லு, பலன் தார் என்னை நிரப்பிடுமே. பலன் தார் என்னை நிரப்பி. ஹalleluya, ஹalleluya. சோ ஒரு அதிகாரத்திற்கு முன்னாடி
அன்னாள் என்ன பாத்திரம் அப்படின்னு சொன்னா, கணவனார் அந்த ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி பலப்படுத்துறாரு. எப்படி நம்மளை பலப்படுத்துறது என்ன தெரியுமா? நமக்கு பூஸ்டோ ஹார்லிஸ் சொல்ல என்னதான் நம்மளை பலப்படுத்தும்? வார்த்தை. சிஸ்டர்ஸுக்கு 1000 பேர் பிரச்சனை பண்ணாலும் தன்னுடைய கணவனார் மட்டும் கையை கொடுத்து, நீ எதுக்குமா கவலைப்படுற, நான் உன் கூட இருக்கிறேன், இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னாங்கன்னா உங்களுக்கு பலன் வரும் பாருங்க, அசூர பலன் வரும். உண்மைதானே? என்ன ஆமேனே வரமாட்டேங்குது. உலகமே எதிர்த்து நின்னாலும் உங்க கணவனார் மட்டும் உங்க பக்கத்தில் நின்னார் அப்படின்னா உங்களுக்கு என்ன இல்லை? அட சொல்லுங்க, கவலை இல்லை தானே? இவரே என் பக்கத்தில் நிற்கும் போது நீ ஏமாத்திரம்ப்பா. அதுதான் ஒரு பெண்ணுக்கு அதுதான். என்ன என்ன நடக்கட்டும், நான் நிற்கிறேன்ப்பா, அவன் கூட நான் நிற்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல, தப்பண்டியா விட்டுரு, இல்லைன்னா இது பண்ணிட்டியா விட்டுரு, நஷ்டப்பட்டியா விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொன்னா அவர் எதிர்த்தாதான் பெரிய கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த அன்னாள் துக்கப்படுறத பார்த்து அந்த அவருடைய புருஷனாகிய எல்கானா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது அவருடைய புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே அன்னாளே என்ன கேட்கிறாரு? உங்க கணவனார் கூட ஒரு நாள் உங்களை பார்த்து கேட்டதில்லை, ஏன் அழுறாருன்னு. இவ எப்பவும் அழுதுட்டே தான் இருப்பா, வருஷா வருஷம் இவ அழுதுட்டே தான் இருப்பா அப்படின்னு இல்லை சொல்றேன். அன்னாளே ஏன் அழுகிறாய்? அடுத்து என்ன கேட்கிறாரு? நீங்க நிறைய பேர் எதிர்பார்த்தது என்ன, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? ஆனா அன்னாளுக்கு கிடைச்ச கணவனார பாருங்க, எவ்வளவு பெஸ்ட் கணவனாரு. என்ன கேட்கிறாரு? அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் எவ்வளவு, ஏன் சாப்பிடல, ஏன் சாப்பிடாம இருக்கிற? அடுத்து உன்ன கேட்கிறாரு. சரி, இது அதை விட லவ்லி வேர்டு. என்ன சொல்றாரு? ஏன் சஞ்சலப்படுறாரு? ஐயோ, அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 10 பிள்ளைகளை பார்க்கலாம் நான் உனக்கு. நீங்க ஆறுதல் அடைவீங்களா அடைய மாட்டீங்களா? இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? ஆனா அவ்வளவு தட்டி கொடுத்த அவ்வளவு வார்த்தையை சொல்லி, நீ பலப்படு, நீ பலப்படு, நீ இப்படியே இருக்காத, நீ சோகமா இருக்காத, நீ கவலையா இருக்காத, நீ பலனற்றி இப்படி சோர்ந்து போய் நீ படுத்துக்காத, நீ எழும்பு, 10 குமாரரை காட்டில் நான் உனக்கு ரொம்ப பெருசு இல்ல, அதிகமல்லவா அப்படின்னு சொன்னாலும் பலப்பட முடியாத இந்த அன்னாள் இப்ப பாட்டு எப்படி எழுதுறா தெரியுமா? என் கொம்பு, என் கொம்பு. ஹல்லேலூயா. சிஸ்டர், சில நேரத்தில் ஊரே உங்களை பலப்படுத்தினாலும் உங்களுக்கு தைரியம் வராது. 1000 பேர் உங்க பக்கத்துல நின்னாலும் உங்களுக்கு தைரியமே வராது. உங்களுக்கு யாருமே உங்களை தைரியப்படுத்த முடியாது. டாக்டர் இடத்துல உங்களுடைய நோய் என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லாம வீட்டுக்காரங்கள்ட்ட போய், டாக்டர் என்னுடைய மனைவிக்கு ஒன்றும் இல்லை, என் கணவனாருக்கு ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் சொல்லாதுன்ற வார்த்தையை உங்க வாயிலேருந்து நீங்க சொன்னீங்கன்னா போதும், என் மனைவி பலன் அடைஞ்சிருவா, என் கணவன் பலன் அடைஞ்சிருவான், என் பிள்ளைங்க பலன் அடைஞ்சிருவாங்க, உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேட்டா பலப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் எவ்வளோ பெரிய ஆள் நம்மளை பார்த்து பலப்படுத்தினாலும் சில நேரத்தில் நமக்கு என்ன வராதுன்னா, சொல்லுங்க, தைரியம். நான் இருக்கிறேன்னு 1000 பேர் நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்க, ஆனா நமக்கு நிறைய பேருக்கு தைரியம் வரவே இல்லையே. நான் பார்த்துக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நமக்கு நிறைய பேருக்கு தைரியம் வரவே இல்லையே. ஆனா நமக்கு எங்க இருந்து தைரியம் வரும் அப்படின்னா, அப்பா நம்மளை பலப்படுத்துவார், இயேசு உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அவருடைய பலத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த அன்னாளுக்கு ஒரு அதிகாரத்திற்கு முன்பாக யாருமே பலப்படுத்த முடியாட்டாலும் கர்த்தருடைய பலன், அவருடைய கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல வலுக்க பண்ணுகிற அந்த தேவனுடைய பலன் அந்த அன்னாளுக்கு கிடைக்குமானால், சிஸ்டர், உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. பிரதர், உங்களுக்காக தான் பேசுறாரு. தாயே, ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுறாரு. கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்த போகிறார். அந்த பலத்தினால இனி உங்களுக்கு தேற்றுவார் தேவை இல்லை, இனி உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார் தேவை இல்லை. அந்த பலத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நம்பர் 1 இன்னைக்கு செய்தி அன்னாளுடைய பாட்டு. ஸோ அன்னாளுடைய பாட்டினுடைய ஃபர்ஸ்ட் லைன், முதல் லைன் என்றால், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பாட்டில் என் இருதயத்தில் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு?
மகிழ்ச்சியை தந்தார். நம்பர் 2, இரண்டாவது, அன்னாளுக்கு இப்போ ஒரு அற்புதம் கிடைச்சிட்டு. என்ன அற்புதம் அப்படின்னு சொன்னா, என் கொம்பு ஆமை கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. நம்பர் 3, மூன்றாவது, அதே வசனத்தில் அவங்க சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது அன்னாள், 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. மூணாவது, இவங்க அந்த பாட்டை எழுதும் போது ஃபர்ஸ்ட் எழுதிட்டாங்க, ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள சந்தோஷத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. ரெண்டாவது எழுதிருக்காங்க, 1வது அதிகாரத்துல நான் பெலனற்று இருந்தேன், 2வது அதிகாரத்துல என்ன பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெலனை எனக்கு தந்துட்டீங்க ஆண்டவரே. மூன்றாவது, இப்போ அந்த பாட்டினுடைய வரியை எழுதும் போது என்ன எழுதுறாங்கன்னா, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. நீங்க சீக்கிரமா இந்த 3வது லைனை நீங்க எழுதுவீங்க. இந்த 3வது லைனை ஆண்டவர் எழுத வைப்பாரு. இன்னைக்கு உங்க வாய் மூடப்பட்டு கிடக்கிறது. இன்னைக்கு உங்க வாயை நீங்க கையினாலே பொத்தி வச்சிருக்கிறீங்க. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க, ஏன்னு கேட்குறாங்க, உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. எப்படி உனக்கு நடந்துச்சுன்னு கேட்குறாங்க, உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. நீ ஜெபிக்கிறவங்க தானே, ஜெபிக்கிறவங்க தானே அப்படின்னு உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. உங்க வாழ்க்கையில நடக்கிற நிறைய காரியம் நடக்கிறதுனால சுற்றி இருக்கிற சொந்தங்களுக்கு நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியல, சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஆண்டவரே, இவர்களுக்கு முன்பாக இந்த வாய் இல்லாத பூச்சியை போல ஒரு பதிலும் சொல்ல முடியாம அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஓடி ஒளியெல்லாம். திருமண வீட்டுக்கு போகும்போது அவங்கள மட்டும் சந்திக்க கூடாது. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது, பதில் சொல்ல முடியாது. ஐயோ இதை குறித்து கேட்டுருவாங்களோ, ஐயோ இதை குறித்து கேட்டுருவாங்களோ, என் பிள்ளைய குறித்து என் பையனை குறித்து கேட்டுருவாங்களோ, கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன், நான் என்ன பதில் சொல்லுவேன். ஒரு அதிகாரத்திற்கு முன்னாடி ஏலி கேட்கிறாரு. என்ன கேட்கிற, அந்த வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். ஏலி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீ குடிச்சு வெறிச்சிட்டு இருக்கிற. 12வது வசனம், அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். நல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். எதை திறக்க முடியல, சத்தமா சொல்லுங்க. ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி வாயை திறக்க முடியல. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அப்படின்னா உதடு அசைது, உள்ளம் புலம்புது, இருதயம் புலம்புது. ஆனா இந்த வார்த்தையை எங்க சொல்ல முடியாதுன்னா, வாயை திறந்து வெளியில சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், லிட்டரலா இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு உங்க வாயை திறந்து ஜெபிக்கிறதற்கு கூட உங்களுக்கு நிறைய பேருக்கு உரிமை இல்லை. உங்களால ஜெபிக்க கூட முடியல. ஜெபம் பண்ணும் போது கூட வாயை திறந்து ஜெபம் பண்ணாம மனசுக்குள்ளேயே வச்சு ஜெபம் பண்றீங்க. ஏன்னா உங்க ஜெபத்தினுடைய சத்தத்தை கேட்டாலே சண்டை போடுவாங்க, உங்க ஜெபத்தினுடைய சத்தத்தை கேட்டாலே கேள்வி கேட்பாங்க. நீ ஜெபம் பண்றிய, இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றதெல்லாம் பத்தாதா, இப்ப நீ சத்தம் போட்டு ஜெபம் பண்றிய. அதனால ஜெபிக்கிறதற்கு கூட விடுதலை இல்லை. இதே வாழ்க்கையை தான் யார் வாழ்ந்தாங்கன்னா, இதே வாழ்க்கையை தான் அன்னாள் வாழ்ந்தா. ஐயோ, என் வாயை திறக்க முடியல. ஐயா, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த ஏலி ரொம்ப நேரமா இவன் குடிச்சிருக்கான்ற அந்த காரியத்திற்கு அவன் ஏன் வந்தான் அப்படின்னா, இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றாளே, அவன் சத்தம் என் வாய் காதுல கேக்குதா, ஏன் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாதான் என்ன, நான் எப்படிங்க ஆண்டவரை ஜெபம் பண்ண முடியும்? பெண்ணினாளுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ண முடியுமா? என் கணவனாருடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ண முடியுமா? என்னை இப்படி திட்டுறாங்கன்னு ஜெபம் பண்ண முடியுமா? எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்களே, நான் வாயை திறந்து ஜெபம் பண்ண முடியாது. ஆனா இப்போ அடுத்த அதிகாரத்துல கர்த்தர் அவளை நினைச்சதற்கு பிற்பாடு அவ ஒரு பாட்டு எழுதும் போது என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, என் வாய் கர்த்தருக்குள் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. வெகு சீக்கிரத்துல உங்களுக்கு நடக்கும்.
வெகு சீக்கிரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கும் நடக்கும். இன்றைக்கு திறக்க முடியாமல், இன்றைக்கு வாய் திறக்க முடியாமல், ஆமேன், எந்த பதிலும் சொல்ல முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல கரங்களை தட்டி, ஆமேன், உங்களுக்காக கர்த்தர் உங்களை பேச வைப்பார். சிஸ்டர், கர்த்தர் உங்களை பேச வைப்பார். உங்க சொந்தத்துக்கு முன்னாடி பேச வைப்பார். உங்க குடும்பத்துல கர்த்தர் பேச வைப்பார். கர்த்தர் உங்களை மேடை போட்டு பேச வைப்பார். கர்த்தர் உங்களுக்கு மைக் அரேஞ்ச் பண்ணி கர்த்தர் பேச வைப்பார். 10 பேருக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை பேச வைப்பார். சொந்தங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் பேச வைப்பார். இன்னைக்கு நீங்க அமைதியா இருக்கிற காலம், இன்னைக்கு நீங்க மௌனமா இருக்கிற காலம். ஆனா ஒரு காலம் கர்த்தர் உங்களை அவர்களுக்கு முன்பாக பேச வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நம்புறோங்க. ஆமென், ஆமென். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க சாட்சி சொல்லுவீங்க. உங்க பிள்ளைய குறித்து சாட்சி சொல்லுவீங்க. உன் மகளை குறித்து நீங்க சாட்சி சொல்லுவீங்க. அந்த திருமணத்தை குறித்த சாட்சி சொல்லுவீங்க. அந்த குழந்தை பாக்கியத்தை குறித்த சாட்சியை சொல்லுவீங்க. ஆமென். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கின சாட்சியை நீங்கள் சொல்லுவீர்கள். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. பேச வைக்கிற ஒரு ஆண்டவர், அவர் வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அவர் எப்படி வாக்கு மாறுவாரு? இல்ல, நீ வாயை திறந்து பேசுகிறதுக்கு ஒரு நாளை கர்த்தரே கட்டளை இடுவார். அன்றைக்கு உங்களுடைய சாட்சி பலரை பிரமிக்க பண்ண போகிறதற்காக, பிரமிக்க பண்ண போகிறதற்காக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உண்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம். சொல்லு, சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன். ஹalleluya, ஆமென், ஹalleluya.
என் பகைஞரின் மேல் என் வாய் என்னவா இருக்குது? நினைச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும். ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண முடியல, பேசுறதுக்கு இருதயத்துக்குள்ள நிறைய இருக்குது, ஆனா வாயை திறந்து பேச முடியாது. ஏன்னா எதுவுமே நடக்கல. ஆனா இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாப்பா வா, இப்ப என் வாய் என்ன பண்ணிருக்குது? நம்ம சண்டைக்கெல்லாம் இருக்க வேண்டாம், நம்ம சாட்சிக்கு இழுத்தா போதும். ஹலோ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்க சண்டைக்கு இழுக்க வேண்டாம். எதுக்கு இழுக்கணும்? சாட்சிக்கு. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு அன்னாளுடைய ஒரு சாங் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஸோ இந்த அன்னாளுடைய பாடல் இந்த 2வது அதிகாரத்திலேருந்து ஃபுல்லாக வாசிச்சிட்டிங்கன்னா அப்படியே அவங்க பாட்டு ஃபுல்லாக பாட்டு தான் இருக்கு. இவங்க ஒரே ஒரு பிள்ளையை தான் கேட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ரொம்ப லேட் பண்ணார், காலதாமதம் பண்ணார். ஏன் ஆண்டவர் அந்த 10 வருஷமும் டிலே பண்ணாருன்னா, உனக்கு கொடுக்க போகிறது சாதாரணமான குழந்தை இல்லை, உனக்கு கொடுக்க போகிறது ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியை கொடுக்க போறேன். அதுக்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சார். சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெயிட் பண்ண வைப்பார், தாமதம் பண்ணுவார். உடனே நம்ம ரொம்ப சோர்ந்தெல்லாம் போயிடக்கூடாது. 10 வருஷம் பாய்ச்சா, வருஷம் ஆலயத்துக்கு வந்துட்டு போறாங்க, லேட் ஆகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒன்று ஏற்ற காலம். சாமுவேல் பிறக்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்குது. ஏன்னா ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும். அதனால அந்த டைமுக்கு பிறந்தாதான் கரெக்டா அந்த ராஜா வருவாங்க, இவரும் கரெக்டா வளர்ந்துருவாரு, அந்த இடத்துல அபிஷேகம் பண்ண முடியும். அதான் ஒண்ணு ஆண்டவருடைய பெரிய திட்டம். இன்னொன்னு, கொடுக்க போற கிஃப்ட் ரொம்ப பெரிய கிஃப்ட், அது யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் கண்டிப்பா டைம் எடுத்து தான் அந்த கிஃப்டை கொடுப்பாங்க. அதனால நான் நம்புறேன், சிலர் ஆண்டவர் ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறாரா, ஒண்ணு ஏற்ற சமயத்திற்காக கர்த்தர் காத்திருக்கிறாரு. என்னுடைய ஏற்ற சமயம் அவருடைய ஏற்ற சமயம் அல்ல, அவருடைய திட்டம் தான் ஏற்ற சமயம். அவருடைய ஏற்ற சமயம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு திருப்பு முனையா இருக்கும். அவருடைய ஏற்ற சமயம் என் வாழ்க்கையில என்னுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கும். கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்துக்காக தான் தாமதம் பண்றாரு. நம்பர் 2, ஆண்டவர் உங்களுக்கு தாமதம் பண்றாருன்னா நான் நம்புறேன், உங்க சொந்தக்காரங்களை விட பெஸ்டா உன்னை கொடுக்க போறாரு. உங்க கூட பிறந்தவங்களை விட பெஸ்டா உன்னை கர்த்தர் தர போறாரு. உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரோட பெஸ்டா உங்களிடத்திலிருந்து புறப்பட போகிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறாரு. ஸோ இவ்வளவு வெயிட் பண்ண வச்சுட்டு அப்படியே பாடுறாங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க். அடுத்த வாரத்துக்குள்ள நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு பாட்டை இந்த அதிகாரத்திலிருந்து நீங்க பாட போறீங்க. ஸோ உங்களுக்கு நீங்களே எழுதணும். எழுதி நீங்களே ராகம் போட்டு அந்த பாட்டை இந்த 9442344422 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு உங்க முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ எடுத்து பாடி நீங்க அனுப்புங்க. ஸோ ரொம்ப நல்லா பாடி ரொம்ப நல்ல லிரிக்ஸாக பாடுறவங்கள அந்த பாட்டை நானே கற்றுக்கிட்டு சர்ச்சிலே பாடுவேன். ஸோ அவங்க எழுதின பர்சனுடைய பேரை சொல்லி, இவங்க தான் இந்த பாட்டை எழுதியிருக்காங்க, இதனுடைய அந்த வேர்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, இதை நம்ம சர்ச்சில் கூட பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவோம். சரியா? ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக பணத்தை செலவு பண்ணி உங்களை பாட வச்சு யூடியூப்ல கூட போட்டு விட்டுடலாம். சரி பார்ப்போம். ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கும் இது சொந்தம். அதனால் நீங்கள் அடுத்த வாரம் அந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு உள்ள நீங்கள் இந்த நம்பருக்கு அனுப்பிடணும். ஆமேன். அன்னாளுடைய பாட்டு, அந்த பாட்டை பாடும்போதெல்லாம் உங்களுக்கு அன்னாளுடைய பாட்டு ஞாபகம் வரணும். ஆமேன். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து ஆண்டவர் ஆமேன் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஒரு 10 டைம் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லிட்டே அப்படி எழுப்பி நிற்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்திலே சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை ஆமேன் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். சொல்லுங்க, கரங்களை உயர்த்து. இல்ல, ஒரு அற்புதம் நடக்க போகுது. கர்த்தர் புழுதியிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க போறாரு. குப்பையிலிருந்து கர்த்தர் எடுக்க போறாரு. இந்த புழுதி உட்கார போகிற இடம் பிரபுக்களோட உட்கார போகுது. இந்த குப்பை உட்கார போகிற இடம் சிங்காசனத்தை சுதந்தரிக்க போகிறது.
இந்த புழுதி பிரபுக்கள் மத்தியில உட்கார போகுது. ஆமென். இந்த குப்பை சிங்காசனத்துல உட்கார போகுது. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. புயல் வீசுகிற கடலில் தடுமாறுகிற படக தாங்கிடும் நங்கூரமாய் வருகிற கர்த்தர். இந்த ஆராதனையில நிறைய பேரிடத்துல கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் உனக்கு தருவேன், உன் இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்துவேன். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு அவருக்குள்ள பலப்பட்டுட்டே இருக்குது. பகைஞருக்கு முன்பாக என் வாய் திறந்திருக்கிறது. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. புயல் வீசும் பாடகில் தடுமாறும் பாடகை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் ஆடையின்றே, அமைதி பெருகின்றே. சொல்லுவோம் எல்லாரும். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் ஹalleluya. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதலாடை. எல்லாரும் சொல்லுவோம், அமைதி பெருகின்றே. ஆட்கொண்ட தெய்வம், ஆட்கொண்ட திருப்பாதம் அமர்ந்து அமைதி பெருகின்றே. ஆமென். ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர், பலப்படுத்துகிற தெய்வம். அந்த 3 ஆசீர்வாதத்தை நம்ம தலை மேல வைக்க போறார். ஒன்று, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இனி எனக்குள்ள என்ன இல்லைன்னா துக்கம்ன்றது இல்லை. நம்பர் 2, ரெண்டாவது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்குது. நம்பர் 3, பகைஞருக்கு முன்பாக என் வாய் திறந்திருக்குது. இனி நான் பேசுவேன். இனி நான் ரொம்ப ஹர்ட் ஆக மாட்டேன். இனி நான் சோர்ந்து போய் படுக்க மாட்டேன். இனி நான் துக்கமே பட மாட்டேன். இனி எதுவுமே என்னை சேதப்படுத்த மாட்டார். அதான் நீங்க வரும்போது எல்லாத்தோடையும் வரலாம். உங்களுக்கு நிறைய நீங்க சுமந்துட்டு வரலாம், நிறைய சுமந்துட்டு வரலாம். ஆனா நீங்க போகும்போது எல்லாத்தையும் சுமந்துட்டு போகக்கூடாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுங்க
இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதல் தருவேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீ சுமந்துட்டு வந்ததை கொஞ்சமா இறக்கி வைக்காத, ஒரு % இறக்கி வைக்காத. எவ்வளவு இறக்கி வைக்கணும்? சத்தமா சொல்லுங்க. முழுமையா 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 எல்லாத்தையும் இறக்கி வச்சிடணும். அதான் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் மேல் வைத்து விடுங்க. அதனால எல்லாத்தையும் இறக்கி வச்சிருங்க. எல்லாத்தையும். நீங்க கவலைப்படுறதுனால என்ன பண்ண போறீங்க? யோசிக்கிறதுனால என்ன பண்ண போறோம்? ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. வெளியில ஒருவேளை நாங்கள் சந்தோஷமா காமிச்சா அது கூட உங்களுக்கு பிரச்சனை ஆகலாம். பாஸ்டர், நான் சந்தோஷமா இருந்தேனாலே பிரச்சனை ஆயிரும். நீ வெளியில சந்தோஷமா இருக்கிறத எல்லாருக்கும் முன்னாடி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க எங்க சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி, என் இருதயம் எங்க? என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூர். ஜாலி. யாருக்குள்ள ஜாலி? எனக்குள்ள ஆண்டவர் இருக்காரியா? எனக்குள்ள ஆண்டவர் இருக்காரியா? ஸோ இந்த ஃபீல் உங்க எல்லாருக்குள்ளேயும் வரும் என்று நான் நம்புகிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய கைகளை இருக்கிற காணிக்கைகள் தசம பாகத்தை ஆசீர்வதிங்க. என் பிள்ளைங்க தசம பாகத்தில் உண்மையா இருக்கிறத பார்க்குறீங்க ஆண்டவரே. உங்க வேலை செய்த 10ல் 1 பங்கு அது உங்களுடையது. அதில் எங்கள் பிள்ளைங்க ரொம்ப உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. அவங்களுடைய வருமானம் பெருக பண்ணணும் ஆண்டவரே. அதற்கு வேண்டிய வசதிகளை கர்த்தர் தாங்கப்பா.